நான் கேட்டு வரேன். நான் அவர்கிட்ட கேட்கணும். அவர்கிட்ட கேளுங்க. செல்லுக்கு சார்ஜு பூமனூர் பிரிவு எங்கேங்க ஐயா இருக்குது? பூமனூர் பிரிவு பிரிவு பூமனூர் பிரிவா? அது 4 கிலோமீட்டர் போகணுமே ஐயா. ஊட்டிக்கு ஷார்ட் ரூட்டின் சைடாக இருக்குன்னாங்க. ஊட்டிக்கு ஷார்ட் ரூட்டின் சைடு இருக்குன்னாங்க. ஊட்டிக்கு ஷார்ட் ரூட்டு ஊட்டி ஷார்ட் ரூட்டா? ஆமாங்க ஐயா. ஷார்ட் ரூட்டா? ஊட்டிக்கு ஷார்ட் ரூட்டின் சைடு தான் சொன்னாங்க. பைபாஸ் வரும் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு. ஊட்டிக்கு ஊட்டி சைடு இங்கே இல்லையே. இந்த சைடு தாங்க ஐயா சொன்னாங்க. இங்கேருந்து வரேன். பழனியிலேருந்து வரேன். பழனியிலேருந்து வரீங்களா? ஆமாங்க. ஊட்டிக்கு இந்த சைடு தான் சொன்னேன். 3 நாள் ஆச்சு நான் வந்து. ஊட்டிக்கு இந்த சைடாக சொன்னாங்க. மாற்றி விட்டாங்க, ரூட்டு மாற்றி விட்டாங்க. நாகேஷ் இருக்கானுங்களே, நாகேஷா? மங்களத்தில் நாகேஷ்னு ஒருத்தர் இருக்காப்பில்ல, அவர் தான் மாற்றி விட்டா ஊட்டிக்கு இந்த ரூட்டுன்னு. ஊட்டிக்கு சோமனூர் போய் மெயின் ரோடு அன்னூர் போகுது. அன்னூர் போனால் மேட்டுப்பாளையம் ஊட்டி. இப்போ இந்த வழியாக ஊட்டி வராதுங்களா? வரும் சோமனூர் போய் போகு. இந்த வழியாத்தான் சோமனூர். எங்கேருந்து வரும்? கிழக்கிருந்து வரையா? பழனியிலேருந்து வரேங்க ஐயா. பழனியிலேருந்து வரையா? அதுக்கு இதே ரைட் ரூட்டு எதுங்க? சோமனூர் போய் நேராக அன்னூர் போகுது. சோமனூர்லேருந்து ரோட்டு 4 ரோடு, கரும்புத்தம்பட்டி 4 ரோடு போனீங்கன்னா வடக்க போகு அன்னூர் ரோட்டு போனீங்கன்னா அன்னூர் போகு. அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் ஊட்டி. அதுதான் ரூட்டே. இன்னுமே புரியலைங்களே. அதே ரூட்டு அதே. இப்போ இந்த வழியாக ஊட்டி போகாதுங்களா? போகு. சோமனூர் போய்ட்டு இங்கிருந்து 3 கிலோமீட்டர். சோமனூர் 5 கிலோமீட்ரு. சோமனூர் மெயின் ரோட்டில் போனீங்கன்னா அன்னூர் போகு. அன்னூர் 20 கிலோமீட்ரு. சோமனூர்லேருந்து அன்னூர் 20 கிலோமீட்ரு. அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் 5 கிலோமீட்ரு. மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி நேராக போகுது. இப்போ இந்த வழியாக போக முடியாதுங்களா? போகலாம். வந்து சோமனூர் போய்ட்டு இல்லைங்க ஐயா, இந்த வழியாக இப்போ போக முடியாதுங்களா? இதுலையா? இது போய் அங்கே அங்கே ஒரு ரோடு ஜாயிண்ட் ஆகுது. ஜாயிண்ட் ஆனோடனே 2 பக்கம் மேற்கு போனீங்கன்னா அந்த 5 ரூட்டு வரும். திருப்பூர் ரூட்டு அது போனீங்கன்னா சோமனூராக போயிடலாம். சோமனூர் போனால் அப்புறம் அன்னூர் போக்கு. குன்னூருங்க ஐயா? குன்னூர் அதுதான் மேட்டுப்பாளையம் போனால் தான் இல்லை. அங்கேயே அன்னூருக்கு ரோட்டு இந்த ஊட்டிக்கே. நான் வேறு 100 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்திருக்கேங்க. அங்கேயும் மாற்றி விட்டாங்க. ஊட்டிக்கு சரி ஷார்ட் ரூட்டுக்கு தம்பி 5 கிலோமீட்டர் போகலாம் அப்படின்னு. 5 கிலோமீட்டரா? ஆமாங்க. ஊட்டிக்கு இங்கேருந்து அன்னூர், சோமனூர்லேருந்து 20. இங்கேருந்து சோமனூர் 5 கிலோமீட்ரு. சோமனூர்லேருந்து அன்னூர் 20 கிலோமீட்ரு. அதுக்கு வந்து 7-8 கிலோமீட்ரு மேட்டுப்பாளையம் போனால் தான் ஊட்டியே போக முடியும். நடந்து போனால் எவ்வளோ நேரம் ஐயா? நடந்து போனால் நீங்கள் போக முடியாது. ஒரு 2 நாள் ஆகுது. 2 நாள் ஆகுங்களா? ஆமாம், நடந்தாலும் போக முடியாது. என்னங்க ஐயா பண்ணுறது? பெட்ரோல் ஒரு 50 ரூபாய்க்கு தான் அடிச்சிருக்கோம். என்ன விஷயம்? ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்க போகிறேன். ஜிபே பண்ணி விட்டான் 50 ரூபாய்க்கு. பெட்ரோல் அடிச்சு வந்திருக்கு. இங்கேருந்து போக முடியாது. இப்போ இந்த வழியாக போகணுங்களா? ஆமாம், இந்த வழியாக தான் போகணும். ஊட்டி வேறு எப்படி போகணுன்னு தெரியல. மண்டையே ஒரு மாதிரி காலையில் அலைஞ்சு அப்படியே வெயில் தாக்கத்தினால ஒரு மாதிரி இருக்குங்க ஐயா. ஆமாம், வெயில் சரியான வெயில். ஊட்டி வேறு எப்படி போகணுன்னு தெரியல. ஒன்றும் தெரிய மாட்டேது. உங்கள் ஏக்கா ஊட்டி போகிற வழி தெரியுமாடா? 3 பேர் வண்டிக்கு வரீங்களா பழனியிலேருந்து? ஆமாங்க ஐயா. என்ன காரணத்துக்கு என்ன கணக்கு போட்டு வந்தீங்கன்னு தெரிய மாட்டேங்குதா? அங்கே தாங்க மாற்றி விட்டாங்க. ஊட்டி போகிற வழி சைடில் ஷார்ட் விட்டு 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அப்படின்னு. இது வெறும் போய் நீ இத்தனை தூரம் வரைக்கும் ஊட்டி 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வருமா? எனக்கு தெரியும். நான் இந்த ஊருக்கு புதுசுங்க ஐயா. அங்கேருந்து என்ன ரூட்னா இல்லை எங்கே என்ன சொல்லிய போகிறீங்க அவங்க கூட தெரியல. இந்த ஊருக்கு போகிறேன் இத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எப்படி போய் வாருது? இது கட்டிட்டு வரேன். ஸ்டேட்
இங்கே போனால் கோயம்புத்தூர்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர் இருக்குல்ல, கோயம்புத்தூர் இது என்ன ஊர்? கோயம்புத்தூர் தலை, கோயம்புத்தூர் மாவட்டம் இல்லைங்களா? கோயம்புத்தூர் மாவட்டம் இல்லை, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இது கிழக்கோடு. கிழக்கு திருப்பூர் மாவட்டத்துக்கு மேகோடு இது. இப்போ கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் நடுவு இல்லைங்களா? இல்லை, இது வந்து திருப்பூருக்குமே இன்னொரு 5 கிலோமீட்டர் போனால் கோயம்புத்தூர் மாவட்டம். 5 கிலோமீட்டர் போனால் கோயம்புத்தூர். சோமனூர் போனால் கோயம்புத்தூர் மாவட்டம். மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம். இல்லைங்க, அவங்கள்ட்ட சொன்னது இதுதான் கோயம்புத்தூர்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர் நான் அங்கே ஒருத்தவன்ட்டு கேட்டேன், கோயம்புத்தூர் உங்களை மாதிரி ஒரு ஐயா இருந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டதுக்கு இதுதான் கோயம்புத்தூர். நான் என்ன ஊருன்னு கேட்டோம். சொன்னாங்க. எப்படி ஐயா எனக்கு ஒரு டென்ஷன் ஆகுதுங்க ஐயா. இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் ஓட்டு நம்ம ஓட்டு மந்தக்காக வைக்கிறானுங்க அவங்க. ஊட்டி நம்ம பதினேழு நம்ம சுட்டுவாங்க. நீங்கள் விவரம் தெரியாமல் வந்துட்டீங்க. போன பக்கம் திரும்பியே போங்க. ஊட்டிக்கு ஹலோ, எத்தனை கிலோமீட்டருக்கு என்ன சமாச்சாரம்? ஏய் நீ என்னடா சொன்ன? டேய் காலையிலேருந்து அலைஞ்சிட்டு இருக்கா. டேய் உனக்கு என்னடா சொன்ன? கூட தெரியாமல் வந்தேன்னு சொன்னேன். என்ன அர்த்தம்னு வேணுங்களா? இங்கேருந்து ஊட்டிக்கு எத்தனை கிலோமீட்டர் என்னங்கிறது தெரியல. படிச்சிருக்கீங்க தெரியாதா? பழனிலேருந்து வரீங்களா? ஆமாண்ணா. டேய் கட் எந்த வழியில் வரீங்க? டேய் கட் பண்ணாதடா. இந்த பழனிலேருந்து இந்த ரோடுங்க, பொள்ளாச்சி ரோடு இருக்குல்ல, அந்த வழியிலேருந்து வரும். பொள்ளாச்சிலேருந்து பல்லரை இருக்குல்ல, சரி வை. பொள்ளாச்சிலேருந்து பல்லடை ரோடு. பல்லரை ரோடு இருக்குங்களா, அந்த வழியிலேருந்து வரும். பொள்ளாச்சி இங்கே இருக்குது. ஆமாம், பொள்ளாச்சிலேருந்து பாடமாந்து வந்து வரீங்க. பொள்ளாச்சி பழனிலேருந்து பொள்ளாச்சி வந்து, பொள்ளாச்சியிலேருந்து பல்லரை வந்து பல்லரிலேருந்து வரும். நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து நேராக தாராபுரம் வரணும். இந்த பழனிலேருந்து நேராக தாராபுரம். தாராபுரத்து வந்து நேராக பல்லடை பக்கம். இது எங்கேயே போய் பொள்ளாச்சி வரத்துக்கு போனீங்க? இல்லை, பொள்ளாச்சி வழியாக தான் போகணும்னு சொன்னாங்க. வேற சுவிட்ச் ஆஃப்ங்கய்யா, யாருக்கு கால் பண்ணி பேச முடியலைங்கய்யா. இப்போ தான் வந்து சரின்னு வந்து சார்ஜர் போட்டு விட்டு இந்த வழியாக ஊட்டி போக முடியாதுங்களா? போகலாம். அது நான் இத்தனை கிலோமீட்டர் சொல்கிறேன்னு போவங்களா? ஐயா 5 கிலோமீட்டர் பெட்ரோல் வர இல்லைங்க. ஐயோ 5 கிலோமீட்டர்னா எத்தனை தூரம் போகிறக்கு எத்தனை என்ன அர்த்தமே தெரியாமல் வந்துருக்குறீங்க. எழுத்துக்காக போகிறீங்க, என்ன அர்த்தம்னு வேணும்ல? இங்கேருந்து பார்க்க இந்த ரோடு பார்க்க ஊட்டி ரோடு மாதிரி இருந்துச்சுங்களா? இது குறுக்கு ரோடு 1 கிலோமீட்டருக்கு போட்டிருக்காங்க. பஞ்சாயத்து ரோடு.